வந்தா இங்க பஸ்ஸே கிடையாது. இங்கே போனோம் அங்க போனோம்னு மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. நாங்க சீக்கிரமா வந்தோம், கால் வலியோட இருக்கோம், நாங்க போவே முடியல. இப்போ என்ன பண்றாங்க, நாங்க வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு பாக்குறோம், அங்க இருந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இதை கண்டுக்கவே மாட்டாங்க. சாவரம் எல்லாம் குழந்தைங்க குட்டி வச்சு செத்துன்னு நாங்க 4 ஹவர் 3 ஹவருக்கா பஸ்ஸுக்கு நிப்பாங்க. வந்தா இங்க பஸ்ஸே கிடையாது. இங்கே போனோம் அங்க போனோம்னு மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. நாங்க சீக்கிரமா வந்தோம், கால் வலியோட இருக்கோம், நாங்க போவே முடியல. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பஸ் வருமா? பஸ் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வருது. அது எல்லாமே ஃபுல்லா அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே ஃபுல் ஆயிடுது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அங்க போனா இங்க இப்படி மாத்தி மாத்தி விட்டா நாங்க மக்கள்லாம் எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்குலாம். நாங்க நேத்து ஈவினிங் வந்தோம் சார். நாங்க ஈவினிங் சுத்திட்டு நைட்டு சுத்திட்டு சாமி பார்க்கலன்னா சாமி பார்க்க முடியல, ரொம்ப கூட்டமா இருக்கு. காலை 8:30 மணிக்கு இங்க வந்தா எங்களுக்கு பஸ் ஃப்ரீயா கிடைக்கல. ஏன்னா 8 பேர், நாங்க 8-9 பேர் வந்திருக்கோம். காலில் செருப்பும் இல்ல, கால் ரொம்ப சூடா இருக்குது. கொஞ்சம் பஸ் நிறைய விட்டா நல்லா இருக்கும். நான் சென்னையில இருந்து வரேண்ணா. கிட்டத்தட்ட பார்த்தேன்னா 8-8:30 இருந்து பஸ் நிற்கிறோம். அந்த பைபாஸ் ஆண்ட போயிட்டு கோயில இருந்து பைபாஸ் ஆண்ட போய் ஆட்டோக்காரங்க இறங்குறாங்க. அங்க நின்னா போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏறுங்கன்ட்டு. இப்ப என்ன பண்றாங்க, நாங்க வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு பாக்குறோம், அங்க இருந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இதை கண்டுக்கவே மாட்டாங்க. மற்ற சீசன் இல்லாத டைம் எல்லாம் அவ்வளோ பஸ் 2 டிக்கெட் 3 டிக்கெட் ஏற்றி சென்னை பாண்டிச்சேரினா போயினுறாங்க. சீசன் டைம்ல பாருங்க, எல்லாம் கும்பலா ஏறுறோம், பஸ்ஸே இல்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா நின்று கிடக்குறோம் பஸ் ஸ்டாண்ட்ல. அங்க போய் நின்னா அங்க ஃபுல்லாகி வருது, அங்க போய் நின்னா போலீஸ்காரங்க இங்க தடுத்தி விடுறாங்க, இங்க போய் ஏறுங்கன்னு. இங்க வந்தா இங்க பஸ் இல்லை, என்ன பண்றது? சீசன் டைம் பஸ் விடுறதுல என்ன வந்திருக்கு? 10 நேரம் கேக்குறோமா இல்லையா? நாங்க 7:30 மணிலேருந்து இருக்கிறோம். சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு நாங்க சாமி கும்பிட்டு இங்க வந்து நிக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட்ல. 7:30 மணிலேருந்து பஸ்ஸே இல்லை எங்களுக்கு. நேத்து வந்தோம் சென்னையில இருந்து. நாங்க 4 ஹவர் ஆச்சு டிராவல் பண்ணிட்டு வந்து. சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் 7:30 மணிக்கு இங்க வந்தோம். 7:30 முடிச்சிட்டோம். 7:30 மணிலேருந்து பஸ் இல்லாம லோல் பண்ணுக்கிறோம். நாங்க பஸ்ஸே கிடையாது. எல்லா பஸ்ஸும் அந்த மொழியிலே ஃபுல்லாயிடுது. போலீஸ்காரங்க கேட்டா இங்க நிக்க கூடாது, அங்க போன்றாங்க. அங்க எந்த ஆபீசரும் நிப்பாட்டி எங்களை பஸ் ஏற்றி விடல. இந்த மாதிரி பண்ணா மக்கள் அலைய பாட்டா எப்படி அது வருது திருவண்ணாமலைக்கு? சாவரம் எல்லாம் குழந்தைங்க குட்டி வச்சு செத்துன்னு நாங்க 4 ஹவர் 3 ஹவருக்கா பஸ்ஸுக்கு நிப்பாங்க. காலை செப்பல் கூட இல்லை. கேட்டா அவ்வளோ ரூல்ஸ். 2 செயின் எடுத்துன்னு போயிட்டாங்க, 3-4 ஃபோன் எடுத்துன்னு போயிட்டாங்க. நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும் சொல்லிட்டு போலீஸ்காரர் சொல்றாரு. அங்க ஆபீஸ்ல ஒருத்தர் கூட இல்லை அங்க போய் கேட்கறதுக்கு. பஸ் இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்போம். இத்தனை நேரம் நிப்போம் பஸ் இல்லாம. சென்னைக்கு வர பஸ் எல்லாம் ஃபுல்லா வருது. அந்த மணிலேயே நிப்பாட்டி ஏன் ஏத்துறாங்க? எப்போ எதுக்கு அதிகாரிலாம் இருக்கிறாங்க? மக்கள் இப்படிதான் சாவடிப்பாங்களா? குழந்தை குட்டி வச்சுட்டு 4 ஹவர் 3 ஹவர் வெயில செத்துருக்குறோம் நாங்க. இந்த மாதிரி பண்ண என்ன வருது? கோயிலுக்கு வராங்களா, அங்கேயும் ஒழுங்கா பாக்கிறது இல்லை மக்களை. ஒழுங்கா சரி பண்ணி உள்ள தண்ணி கிடையாது, பாத்ரூம் இல்லை, சரியா இல்லை. எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. கோயில போட்டு தள்ளி விட்டுன்னு ஆம்பளைங்களாம் அப்படி இடிச்சுன்னு பொம்பளைங்கள சாமி கும்பிட்டுக்கு வராங்களா? எதுக்கு வராங்க? அங்க கோயில ஒரு கரெக்டா வர மொழி கிடையாது. லைனா விடவும் மாட்டேன்றாங்க.